அப்படி போட்டாங்கன்னா இவங்க அதை 2000 3000 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுவே தமிழ்நாடு முழுக்க 20-30 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன். அப்போ அவங்களுக்கும் புசி ஆனந்த் தான் இதுக்கு ஹெட்டு. அப்போ விஜய்க்கு இது தெரியாதான்னா தெரியும். அப்போ இது விஜய் படம் ஜனநாயகம்ன்றதை தாண்டி தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய தரம் என்ன, அவர்கள் எதை பார்க்கிறார்கள். விஜய் ஆட்சியில் என்ன பிரச்சனைனா அதிகாரிகள், போலீஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றாங்க. ஸ்டாலினே வந்து உடனடியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனது சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் சாரியெல்லாம் பத்தாதுன்னு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. விஜய், எடப்பாடிலாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அருணாச்சலமோ சபரிவர்மனோ அப்படி கொல்லப்படும் போது விஜய் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ இவங்களால ஒரு தேர்தலை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் நடத்த முடியலைன்றது தான் மோடியினுடைய லட்சணம். லீக் ஆகுதா இல்லை சேல் பண்ணுறாங்களா சார்? இந்த போராட்டம் என்பது அந்த தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்கிற வரைக்கும் கண்டிப்பாக தொடரும். இது மோடியினுடைய ஆட்சியை அசைத்து பார்க்கும். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. இன்றைய நேர்காணல நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் நடக்குது? நேற்று வந்து கோலாகலமா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு சார். 1800 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் சேல் பண்ணிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவரோட ஆட்சியில இவரோட படத்துக்கே வந்து பிளாக்ல நிறைய டிக்கெட் சேல் இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? வழக்கமா விஜய் படங்கள் வரும்பொழுது, விஜய்னு இல்லை, பெரிய நட்சத்திரங்களுடைய படங்கள் நடிகர்களுடைய படங்கள் வரும்போது ரசிகர் மன்றங்களுக்கான முதல் காட்சி அது ஏர்லி மார்னிங் இருக்கும். ஒரு ஷோவோ 2 ஷோவோ இருக்கும். அதை வந்து தியேட்டரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ மொத்தமாக அந்த ரசிகர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளருக்கு விற்றுருவாங்க. அப்படி விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ரசிகர்களுக்கு அந்த ஊரை பொறுத்து, மார்க்கெட்டை பொறுத்து 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ கூட்டி வைத்து விற்பாங்க. இது விஜய் படங்களும் விதிவிலக்கா அல்ல. இப்போ விஜயினுடைய இன்றைக்கு அமைச்சர்களாகவோ மாவட்ட செயலாளர்களோ எம்எல்ஏக்களாகவோ இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த வேலைகளை செஞ்சுருக்காங்க, இப்போவும் செய்கிறாங்க. அப்போ தன்னுடைய ரசிகன் தியேட்டர் டிக்கெட்டு எவ்வளோங்க, 100 ரூபா 200 ரூபா அவ்வளோதான் இருக்கும். இந்த 200 ரூபா கொடுத்து அவன் வந்து பார்க்குறதுக்கு பதிலாக எதற்காக அவன் 2000 3000 ரூபா வந்து கொடுத்து வாங்கணும். இது தமிழ்நாடு முழுக்க இப்போ 1000 ஸ்க்ரீனு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. 1000 ஸ்க்ரீன்லையுமே ரசிகர் மன்றங்களுக்கான முதல் காட்சி இப்போ மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு ஒரு 600-700 ஸ்க்ரீன் வந்து ரசிகர் மன்றங்களுக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மல்டிப்ளெக்ஸ்லையும் கூட போடுவாங்க. அப்படி போட்டாங்கன்னா இவங்க அதை 2000 3000 ரூபாய்க்கு விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுவே தமிழ்நாடு முழுக்க 20-30 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வருது. இது யாருக்கு போகுது? அந்த ரசிகர் மன்றங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு போகுது. அப்போ அவங்களுக்கும் புசி ஆனந்த் தான் இதுக்கு ஹெட்டு. அவங்களுக்கு என்ன கனெக்ஷன், பார்ட்டி ஃபண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்போ விஜய்க்கு இது தெரியாதான்னா தெரியும். தன்னுடைய படங்களுக்கு ரசிகர்கள் முதல் காட்சி இந்த மாதிரி அதிக விலை கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வராங்க அப்படின்றது அவருக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர் தன்னுடைய ரசிகர் மன்ற தளபதிகள், மாவட்ட செயலாளர்கள் அவங்க ஒரு படம் வரும்போது சம்பாதிச்சுக்கிட்டுமே அப்படின்னு அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுறாரு. ரெண்டாவது, இல்லை நீங்கள் யாரும் இந்த டிக்கெட்டு தான் நீங்கள் வாங்கணும், இதுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ரசிகர்களே இருக்க மாட்டாங்க. ரசிகர்களே காணாமல் போயிடுவாங்க. அவங்க ரசிகர் மன்றத்துக்கு வந்து இப்போ விஜய் வந்து கட் அவுட் வைக்கிறதுக்கோ பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ இதுக்கு அவராக காசு கொடுக்குறாரு? இவங்க தானே செலவு பண்ணுறாங்க. போஸ்ட் அடிக்கிறதுலேருந்து தோரணம் கட்டுறதுலேருந்து இவங்க தான் செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த செலவுக்கு மேலே ஒரு வருமானமும் இருக்கணும். அதனால் இங்கே என்ன ஆயிருக்குன்னா ஊழல் வந்து கீழே வரை வந்து அவர் ரசிகர்கள் அளவுக்கு வந்து ஒரு ஜனரஞ்சகமாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஜனநாயகனும் இந்த ஜனரஞ்சக ஊழலும் கரெக்டாக ஒன்று சேருது. அவர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஊழல் எதிர்த்து பேசுகிறாரு, சண்டை போடுறாரு, பஞ்சு டைலாக் பேசுகிறாரு, சட்டசபை அந்த ஆக்ஷன் எல்லாம் வச்சு தான் அந்த டைட்டிலே போடுறாங்கன்னு படித்தேன். இப்படிலாம் வந்து செய்கிறாரு.
ஆனால் படம் பார்க்குற ரசிகர்கள் 1000 1500 அதில் ஒரு ரசிகருக்காக கூட அப்படி வந்து ஒரு சொரணை இல்லை. இந்த மாதிரி விஜய் சார் பேசியிருக்கிறாரு, எங்கேயாவது வந்து அதிக தொகை கேட்டாங்க, லஞ்சம் ஊழல் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி விஜய் அண்ணா ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, உடனே கேட்டுருவாங்க அப்படின்னு. இதை கேட்கறதுக்கு ஒரு ரசிகனுக்கும் துப்பு இல்லை. ஆனால் பள்ளிப்பாளையம்னு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் சொரணை உள்ள ரசிகர்கள் இதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பிரச்சனை இல்லை. இப்போ ஜனநாயகம் தொடர்பாக இளைஞர்கள், பெண்கள், இந்த ஜென்சி இவர்கள் தியேட்டருக்கு முன்னாடி ஆடுறதா இருக்கட்டும், தியேட்டருக்குள்ளே பாட்டு போடும்போதோ அல்லது விஜய் வரும்போதோ டான்ஸ் ஆடுறதெல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்திருக்கு, மக்களும் பார்த்துருப்பாங்க. ஆனால் இதில் என்ன கேவலம் அப்படின்னு சொன்னால், புதுடெல்லியில் வந்து நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போலீஸினுடைய தடியடி, கண்ணீர் புகை, குண்டு வீச்சு இதையெல்லாம் தாங்கி கொண்டு அங்கேயும் ஜென்சி தான் போராடுறாங்க. அங்கேயும் 20 வயசு பையனோ பொண்ணோ தான் போராடிட்டு இருக்கிறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. அப்போ அந்த போலீஸ் அடிதடியெல்லாம் தாங்கிக்கிட்டு இப்படி ஒரு கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு உறுதியாக போராடிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு காலத்தில் வந்து வடக்கன்ஸ், பான்பராக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வட இந்தியாவில் அந்த மாணவர்கள் சுயமரியாதையோட மோடி அரசுக்கு சவால் விடும் வண்ணம் அப்படி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, இங்கே வந்து விஜய் ரசிகர்கள் வந்து இப்படி தியேட்டரில் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உண்மையான ஜென்சின்றது யாரு? உண்மையான ஜென்சியை பிரதிபலிக்கிறது யாரு? உண்மையான ஜென்சியினுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறது யாருன்னா டெல்லியில் நடக்கிற போராட்டம். டெல்லியில் மட்டும் இல்லை, மும்பையில் நடக்குது, பாட்னாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் கூட அங்கங்கே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்கேயும் இளைஞர்கள், மாணவர்கள் தான் போராடுறாங்க, எண்ணிக்கை குறைவு அப்படின்னு சொன்னாலும். இவங்க தியேட்டரில் போய் இந்த ஜனநாயகம் படம் வந்து அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அமைச்சர்கள், புசி ஆனந்திலிருந்து பர்வேஸ்ன்னு அந்த புதுக்கோட்டை அமைச்சர், அப்புறம் வந்து போத்தனூர், கோயம்புத்தூரில் பார்த்த அமைச்சர்கள்லாம் தியேட்டரில் அழுகுறாங்க. சார் அதை நான் பார்த்தேன் சார். இப்போ எம்எல்ஏவும் அமைச்சர்கள்லாம் வந்து அழுதுட்டு வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டுக்காக பண்ணுற மாதிரி இருக்கே சார். ஆமாங்க, ஒரு ஸ்க்ரீனில், அதாவது ஒரு வஉசி செக்கு இழுத்தாரு, திருப்பூர் குமரன் மண்டையை உடைச்சாங்க, இப்படி சுதந்திர போராட்ட தியாகிகள் கதையெல்லாம் பார்த்துருப்போம். இவங்க பொறுத்த வரைக்கும் விஜயோட கடைசி படம் அப்படின்றத இவங்களால தாங்க முடியல, அதனால அவங்க அழுகுறாங்க. சரி, தாங்க முடியலன்னா சொல்லி, ஐயா நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம், நீங்கள் போய் திரும்ப சினிமாவே நடிங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல பேர் இதையும் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு காமிச்சிட்ருக்குறாங்க. அப்போ இது விஜய் படம் ஜனநாயகம்ன்றதை தாண்டி தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய தரம் என்ன, அவர்கள் எதை பார்க்கிறார்கள், அவங்களுடைய உலகம் என்னவா இருக்கிறது, அதை பற்றி கேள்வி தான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நேற்று தலைமைச் செயலகத்தில் வந்து வெறிச்சோடி கிடக்குதுன்னு, இன்னைக்கு ஒரு வெறிச்சோடி கிடந்ததுன்னு ஒரு செய்தி படித்தேன். என்னன்னா, அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லாருமே படமுக்க போயிட்டாங்க. விஜய் நேற்று வந்து தலைமைச் செயலகத்துக்கு லீவ் போட்டார். வழக்கமாக வந்து காலையில் வருவார் இல்லையா, அவர் லீவ் போட்டார், அதிகாரிகளும் லீவ் போட்டாங்க. உயர்நிலை அதிகாரிகள்லாம் விஜயோட சேர்ந்து அடையாறில் படம் பார்த்துருக்காங்க. இது எந்த ஆட்சியிலையாவது நடந்திருக்கா? இந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் இவங்கெல்லாம் போய் படம் பார்க்கறது, இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமையா இருக்கு. ஏன் சார், இப்போ இன்னொரு சந்தேகம், அதாவது அஜித் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ அவங்களோட ரசிகர்கள் பொதுவாக வந்துட்டு அஜித் கிட்ட போயிட்டு ஏதாவது இந்த பாலாபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறதா இருந்தால் யூஸ் டு அட்வைஸ், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நானும் ஒரு மனுஷன் தான் அவங்கள மாதிரி, உங்கள் ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அவர் வந்து அதை என்கரேஜ் தான் பண்ணுறாரு. பால் அபிஷேகமாக இருக்கட்டும், நேற்று ஒரு கட்டம் மேலே போய் வந்துட்டு சேவல் அப்படியே துடிக்க துடிக்க அறுத்து அவரோட மேலே ரத்தம் எல்லாம் பூசுறாங்க. இது அகெயின் வந்து ஃபாலோவர்ஸ் யாரா வேணா இருக்கட்டுமே, அது வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிளாக செட் ஆகாதா சார்? இது நீங்கள் புதுசாக கேட்குறீங்க. இதெல்லாம் செஞ்சு தான் அவர் ஸ்டார் ஆனார். நீங்கள் அவருடைய மேனேஜர் பிடி செல்வகுமார், அது கூட பல யூடியூப் சேனல்களில் இருக்குது, அவர் பேட்டி கொடுத்தாருன்னா இவரை ஹீரோ ஆக்குறதுக்கு என்னெல்லாம் தந்திரங்கள் செஞ்சோம் அவரே சொல்லியிருக்காரு. இப்போ தேவி பேரடைஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவர் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி விஜய் படம், மற்ற ஸ்டார் படம்லாம் வருமா, வந்துச்சுன்னா யார் படம் வந்து முதல்ல ஹவுஸ்ஃபுல்லாச்சுன்றது போட்டி நடக்குமா, இவரே போய் 100-150 டிக்கெட் வாங்கிட்டோன்னா உடனே விஜய் படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லுன்னு போட்டுருவாங்களாம். இப்படி ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்ன, விழுப்புரத்துலேயே எங்கேயோ வந்து விஜய் படம் சரியாக ஓடலையாம், ஏதோ படம், அந்த ஓட வைக்கிறதுக்காக ரசிகர்கள்ட்ட சொல்லி
விழுப்புரத்தில் வந்து டான்ஸு படம் பாட்டு வரும்போது ஸ்க்ரீன் அறுத்துட்டாங்க. இவர் சொல்லி அறுத்துட்டாங்கன்னு அதை ஒரு செய்தியாக்கி இந்த மாதிரி விஜய் ரசிகர்கள் ஸ்க்ரீனை அறுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது ட்ரெண்ட் ஆச்சான். நேற்று ஒரு படம் பார்த்தேன். ஒரு தேட்டர் விழுப்புரம் தான், எந்த ஊருன்னு தெரியல. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து நம்ம கருவேல மரம் இருக்கு இல்லையா, முள்ளு மரம், அதை வெட்டி போட்டிருக்காங்க. ஏன் சார் போகக்கூடாதுன்ட்டா? ஆமா, போய் ஸ்க்ரீனை போய் அறுத்துடக்கூடாது. இது வந்து நடந்திருக்கு. அப்ப எந்த மாதிரியான ரசிகர்களை விஜய் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றது வந்து புதுசு இல்லை. இது நீங்க அவர் பல காலமா செய்துதான் இப்ப அவர் வந்து அரசியல்ல இந்த ட்ரெண்டை உருவாக்கி இருக்கிறாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரையோ, படம் பார்க்குற அதிகாரிகளையோ, அழுகிற அமைச்சர்களையோ தமிழ்நாடு கண்டதில்லை. அது முதல் முறையா இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். சார், இப்போ அதிகரிக்கும் லாக்அப் டெத் அப்படின்னே சொல்லலாம். அகைன் 17ஆம் தேதி வந்து தூத்துக்குடியில வந்துட்டு அமுதா நகர் நினைக்கிறேன், அதுல வந்து அருணாச்சலம்னு ஒருத்தரை வந்து லிக்கர் சேல்ஸ் பண்ணதுனால அரெஸ்ட் பண்ணிருக்காங்க 17ஆம் தேதி. அவரு நேத்து ஈவினிங் அரௌண்ட் 4 to 5 வந்து இறந்திருக்காரு. லாக்அப் டெத். அகைன் இப்போ இதுவும் வந்து லாக்அப் டெத் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இன்டர்வியூஸும் கொடுக்காம மௌனமா இருக்கே சார். ஆமா, இவர் இந்த நீங்க சொல்றவரு அருணாச்சலம், அந்த பையன் பேரு. அந்த பையனை கைது பண்ணி கொண்டு போய் அடித்து, அப்புறம் பிரச்சனையான பிறகு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஃபேமிலிக்கு சொல்லிட்டாங்க அவரை கைது பண்ணல அப்படின்னு சொல்லி. அடித்து அவர் உயிர் போகிற சமயத்தில் இருக்கும்போது தான் இவர் டாஸ்மாக்லேருந்து பாட்டில்களில் வாங்கி வித்தாருன்னு சொல்லி கேஸே போட்டிருக்காங்க. அவர் மருத்துவமனையில் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பேசுகிற வீடியோ வைரல் ஆயிருக்கு. என்னை போலீஸு கடுமையாக அடிச்சிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதனாலேயே அவர் இறந்தும் போயிட்டார். இது எனக்கு தெரிஞ்சு 5ஆவதோ 6ஆவதோ லாக்அப் டெத். இதற்கு முன்னாடி கன்னியாகுமரியில் அந்த சபரிவர்மனையும் இதே மாதிரி தான் செஞ்சாங்க, அடித்து கொண்டாங்க. இப்படி கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக முன்னாடி திமுக ஆட்சியில் தாவேகாவும் விஜய், புஷி ஆனந்தும் மற்ற தலைவர்கள் எல்லாமே வந்து இங்கே ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ விஜய் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளுற மாதிரியான டயலாக் எல்லாம் விட்டார். இதுக்கெல்லாம் ஸ்டாலின் சார் உங்கள்கிட்ட பதில் இருக்கான்னு. இன்னைக்கு அவர் ஆட்சியில் இப்போ விஜய் ஆட்சியில் என்ன பிரச்சனைனா, அதிகாரிகள், போலீஸு, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு இவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். தியேட்டரில் போய் அழுகக்கூடிய ஒரு அமைச்சருக்கு தன்னுடைய டிபார்ட்மெண்ட் எப்படி செயல்படுது, எப்படி நிர்வாகம் பண்ணணும், இப்படி ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ யார் உண்மையிலே ஆட்சி பண்ணுவான்? அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுவாங்க. அதே போல் போலீஸும் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ நீட்டை எதிர்த்து தமிழ்நாட்டில் அங்கங்கே மாணவர்கள் போராட்டம் நடக்குது இல்லையா, இந்த மாணவர்களை குண்டுகட்டாக தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ டெல்லி போலீஸ் எப்படி செயல்படுகிறதோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு போலீஸும் செயல்படுகிறது. மெரினா பீச்சில் வந்து ஒரு 300-500 போலீஸை கூச்சி வச்சிருக்காங்க. அதான் மெரினா பீச் லாக் பண்ணிட்டாங்களே சார். அதுதான் சொல்ல வரேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது. இப்போ தமிழ்நாடே வந்து பிஜேபியை தவிர்த்து எல்லா கட்சிகளும், விஜய் கட்சியும் உள்ளிட்டு நான் சொல்கிறேன், நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை ஒரு தருணமாக வைத்து ஜல்லிக்கட்டு மாதிரி மெரினாவில் போய் மாணவர்கள், இளைஞர்கள் போராண்டாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவின் கவனத்தை ஈர்க்கும். டெல்லி மாதிரி இங்கேயும் ஒரு பேசு பொருளாகும். நம்ம நிரந்தரமாக நீட்டை ரத்து பண்ணலாம். ஆனால் விஜயினுடைய போலீஸு முந்தி கொண்டு அங்கே யாரும் வந்துடக்கூடாது, சோசியல் மீடியாவில் இந்த தகவல்கள் பரவுதான், மெரினாவுக்கு எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் குவிச்சிக்கிட்டு அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்களுக்கே இப்போ நுழைய முடியாது. பொதுமக்களே மெரினா பீச்சு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள சோதிச்சுட்டு தான், சோதனை பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. அதனால் கஸ்டோடியல் டெத்துக்கும் பதில் இல்லை. அப்போ இது எவ்வளவு ப்ரூட்டலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டாஸ்மார்க்கில் பாட்டில் வாங்கி விற்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் அடித்து கொள்வீங்களா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அப்போ இங்கே வந்து யார் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, காட்டு மிராண்டி ஆட்சி நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த சபரிவர்மன் வந்து ஒரு பெட்டி கடையில் 200 கிராம் குட்கா வச்சுருக்கிறாரு. 200 கிராம் குட்கா வச்சுட்டு போலீஸ் வந்து மாமூல் கேட்டிருக்காங்க. அதை வீடியோ எடுத்துகிட்டு வெளியிடுவேன்னு சொல்லி தான் பிரச்சனையாகி போலீஸோ ஜெயிலில் வச்சு சிறை காவலர்கள் அடித்து கொண்டிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து போலீஸ் மேலே எந்த கேஸும் இல்லை, இதுலேயும் எந்த கேஸும் இல்லை. நீங்கள் சொன்னது போல் வந்து வாயை திறக்கலை. இப்போ அஜித்குமார்னு வந்து திருப்புவனத்தில் கொல்லப்பட்டார் இல்லையா ஒரு இளைஞர் ஸ்டாலின் ஆட்சியில், அப்போ எல்லாரும் வானத்துக்கு பூமிக்குமா துள்ளினாங்க, அப்படி சொன்னாங்க. இப்போ ஸ்டாலினே வந்து உடனடியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனது சாரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் சாரியெல்லாம் பத்தாதுன்னு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணாங்க, விஜய், எடப்பாடிலாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அருணாச்சலமோ சபரிவர்மனோ அப்படி கொல்லப்படும் போது விஜய் வந்து படம் பார்த்துட்டு இருக்கிறார்.
ஜனநாயகன் படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு இளைஞன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போ நீங்கள் அஜித்குமார் வீட்டுக்கெல்லாம் போனீங்களா? விஜய் போனார். இப்போ நீங்கள் முதலமைச்சர் தானே, போக வேண்டியது தானே. அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன் சார் இப்போ பவர் இருக்கிற இடத்துல வந்து என்ன வேணா நடக்கலான்ற மாதிரி தானே சார் இப்போ ஆகுது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து லாக்அப் டெத் பண்றாங்க. பவர் இருக்கு, போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ப்ராப்பரா எதுவுமே முறைப்படியும் பண்றது இல்லை, இறந்தும் போயிடுறாங்க. இப்போ பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே சார். ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் ஒரு சின்ன சின்ன பெட்டி கேஸுக்காக இப்படி போகிறவங்க இப்படி கைது பண்ணி அடித்து கொள்றீங்க அப்படின்னு சொன்னால் இது எதை காட்டுகிறது? இப்போ பழனி முருகன் கோயிலில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறீங்க. யார்? உங்கள் ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை இது மாதிரி அடிப்பாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிப்பாங்களா? ஒருத்தர் கூட இது வரைக்கும் கைது பண்ணலை. அப்போ 100 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டவங்க அமைதியாக இருக்கிறாங்க இல்லையா? அதில் சிடி நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? இதில் அரசுக்கும் எங்கள் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, மற்றபடி இதில் யாராக இருந்தாலும் நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுப்போம். அப்போ விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி அரசுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அப்போ வந்து அதில் எல்லாம் இங்கே கம்முன்னு இருக்கிறாங்க. இப்போ தாவேகாவினுடைய ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன், அவர் மேலே ஒரு பெண்ணு வெளிப்படையாக சொல்லுது 2 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க, அவர்களை எம்எல்ஏ பாதுகாக்கிறாரு. நேரில் கேட்டதுக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறாரு, வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுது. இப்போ சரவணன் எம்எல்ஏ மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? அவரை எதுவும் கைது பண்ணாங்களா? இல்லையே. இங்கே பேராசிட்டமால் சரத் ஐபிஎல்ல வந்து அவர் ஃபேமஸ் ஆனார், அவர் மேலே ஏதாவது விசாரித்து நடவடிக்கை எடுத்தீங்களா? இப்போ பாலியல் குற்றச்சாட்டு வந்து தாவேகா நிர்வாகிகள் இந்த நாடு முழுக்க டெய்லி ஒரு நியூஸ் வருது. இப்போ சேலம் மணிகண்டன் ஒருத்தர் உள்ளே போனார், வெளியே வந்தோன்னே திரும்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவர் தாவேகா நிர்வாகி. இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இங்கே என்ன மாதிரியான ஆட்சி நடக்குது? பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இது எல்லாமே கேள்விக்குறி. ஏன் சார் இப்போ ஆளும் கட்சியா இருக்கட்டும், இல்ல ஆண்ட கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இது பண்ணிட்டு இருக்கட்டுமே, ஆனா மாத்தி மாத்தி இவங்க குறைய வந்து முன்வைக்கிறாங்களே கண்டி, யாருமே வந்து மக்களோட சேஃப்டியை பாக்குறது இல்லையே சார். இல்லை, மற்றவங்க எல்லாம் நீங்கள் வித்தியாசம் இருக்கு. விஜய் ஆட்சின்றது கடவுளின் ஆட்சி. ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய மதகுரு ஆட்சி மாதிரி கடவுளே ஆள்றாரு. நீங்கள் ஸ்டாலினை குறை சொல்லலாம், எடப்பாடியை குறை சொல்லலாம், மோடியை கூட குறை சொல்லலாம். ஆனால் நீங்கள் விஜயை வந்து நீங்கள் குறை சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. குறை சொன்னீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. பொதுக்கூட்டத்தில் பேசுனீங்கன்னா திமுக எம்எல்ஏவாக இருந்தால் கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் வந்து ஸ்டாலினை வந்து ஒருமையில் ஆதவர்ஜனா பேசுகிறாரு, முட்டாள் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. இப்போ ஆதவர்ஜனாவை அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்லையே, பண்ணலை. இல்லை, அதிமுக எடப்பாடி பிஜேபிக்காரங்க வந்து திமுகவை வந்து பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க, கடும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, அவதூறு பண்ணியிருக்காங்க. இதற்காக அவர்களை எதுவும் கைது பண்ணாங்களா? இல்லையே. அப்போ ஒரு எம்எல்ஏவே கைது பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரண மக்களுக்கு எங்கேருந்து பாதுகாப்பு வரும்? பாதுகாப்பு இல்லை. அதனால் எல்லாத்தையும் சமப்படுத்த முடியாது. விஜய் ஆட்சி வேற, மற்ற ஆட்சிங்க வேற. இங்கே தான் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன் சார் இப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அது நியாயம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா? டெல்லியில் பொறுத்த வரைக்கும் இப்போ நாடு முழுக்க வந்து நீட் தேர்வு வந்து கொஸ்டின் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி தேர்வை ரத்து பண்ணுறாங்க. அப்போ அந்த தேர்வுக்காக மாத கணக்கில் வந்து படிச்சுட்டு தயாராகி போய் சின்சியராக எழுதின அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பதில்? அதில் மன உளைச்சல் பெற்று பல பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மாணவன் சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிர்வாகம் தள்ளி இருக்கு. யார்? இப்போ மோடி அரசு 2014 வராரு, 2012லேருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 152 கொஸ்டின் லீக் ஆயிருக்கு, 152 டெஸ்ட் லீக் ஆயிருக்கு. யார் சார் அப்படி லீக் பண்றா? யார் லீக் பண்ணுறாங்கன்னா, யார்கிட்ட அதிகாரம் இருக்குதோ, யார் கொஸ்டின் தயார் பண்ணுறாங்களோ, யார் இது டெஸ்ட் நடத்துகிறாங்களோ. இப்போ நீட்டு நடத்துறது யார்? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, NTA, தமிழில் தேசிய தேர்வு முகமை. அவர்கள்லாம் இந்த தேர்வு நடத்துகிறாங்க. அவன் அந்த லட்சணத்தில் நடத்துகிறான். ஏன் சார் இது வந்து ஒரு கட்டுப்பாட்டோட பயங்கரமாக நடக்காது? ஆமாங்க. அது வந்து இப்போ அதில் பல முறைகேடுகள் இருக்குது, ஊழல் இருக்குது. இப்போ இவங்களால ஒரு தேர்தலை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் நடத்த முடியலைன்றதுதான் மோடியினுடைய லட்சணம். லீக் ஆகுதா இல்லை சேல் பண்ணுறாங்களா சார்? அதான் ரெண்டு ஒன்று தானே. லீக் ஆனால் அது சேல் தானே. அது வந்து பல லட்சம் கோடிகளுக்கு அதை வந்து விற்கிறாங்க. அப்படி விற்றுக்கிட்டு இருக்கும்போது மாணவர்கள் இதை வந்து பார்க்குறாங்க. இது தொடர்ந்து நடக்குது. இப்போ இதுக்கு மட்டும் இல்லை, அந்த மாநிலத்தில் வந்து போலீஸுக்கோ அல்ல மற்ற தேர்வுகளுக்கோ நடக்கும்போதும் இந்த பேப்பர் லீக் ஆகி விற்பனை செய்கிறாங்க. இப்போ வட இந்தியாவை பொறுத்தவரை பீகார், உத்தரப்பிரதேசம், இந்த ஹரியானா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இராணுவம், போலீஸு,
அரசு வேலை அல்லது நீட் தேர்வு மாதிரி இதெல்லாம் ஒரு முக்கியமான அவங்களுக்கு ஒரு சோர்ஸு. அப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் லீக் ஆகுதுன்னு சொல்லி தான் இந்த மாணவர்கள் இதை எதிர்த்து போராடுறாங்க. அப்படி அவங்களுடைய கோரிக்கை என்னென்னா, கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும், அடுத்தது இந்த முறைகேடுகளை தடுத்து நிறுத்தணும். அப்போ மோடி இன்னை வரைக்கும் வாய் திறக்கலை. நேற்று என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்கள் எதிர்காலம் தான் முக்கியமானது, இப்போ இந்த நீட் தேர்வு கொஸ்டின் லீக் ஆனதில் நாங்கள் விரைவாக விசாரித்து நீதி வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீதி வழங்குறாருன்னா முதல்ல தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். அது பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. மாணவர்கள் அவர் ராஜினாமா பண்ணுறது வரைக்கும் அந்த போராட்டத்தை அவர்கள் விடுறதா இல்லை, தொடர்ந்து போராடிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அந்த ஜந்தர் மந்தர் டெல்லியில் வந்து மாணவர்களோ இளைஞர்களோ மக்களோ குவிஞ்சவண்ணம் தான் இருக்கிறாங்க. இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அங்கே ஒரு 17 மெட்ரோ ஸ்டேஷனை வந்து டெய்லி மூடுறாங்க, யாரும் வந்துடக்கூடாது. அப்புறம் இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. அங்கே போராட்ட காலத்தில் வந்து மாணவர்கள் ஏதோ வீடியோவோ செய்தியோ அப்லோட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல் இன்டர்நெட்டு ஷட் டவுன். உலகத்திலேயே வந்து அதிகமாக இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணக்கூடிய நாடுன்னா அது இந்தியா தான். இந்த மாதிரி காஷ்மீரில் தொடங்கி பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை போராட்டம் வரும்போது இதை வந்து செய்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டம் என்பது அந்த தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்கிற வரைக்கும் கண்டிப்பாக தொடரும். இது மோடியினுடைய ஆட்சியை அசைத்து பார்க்கும். கண்டிப்பா அது ஒரு ஜர்க் இருக்கும்னு சொல்றீங்களா? ஆமாம். அப்போ இவங்களோட போராட்டம் சீக்கிரம் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக போகும்ன்றீங்களா, இல்லை ஒரு அகைன் ஒரு வார் மாதிரி போகும்ன்றீங்களா? இல்லை, அவங்க இறங்கி வந்தாங்கன்னு. இப்போ மோடியோ பிஜேபியோ ஒரு கௌரவம் பார்க்குறாங்க, எப்படியாவது இந்த மாணவர்கள் போராட்டத்தை வந்து சீர்குலைச்சிடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மேலே ஒரு போலீஸ் கேஸோ ஏதோ வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுடைய கேரியரே முடிஞ்சுது. நீங்கள் போய் ஒரு போட்டித் தேர்வுகளும் எழுத முடியாது, எந்த வேலைக்கும் அரசு வேலைகளுக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஏன் உங்கள் மேலே கேஸ் இருக்குது. அப்போ இந்த ரிஸ்கெல்லாம் தாங்கி கொண்டு அந்த மாணவர்கள் போராடுறாங்கன்னா அப்போ எவ்வளவு ஒரு விரக்தி அடைஞ்ச நிலைக்கு வந்திருப்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட மாணவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க, தொடர்ந்து போராடுவாங்க, மக்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ சாப்பாடுக்கெல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோலேருந்து இந்தியா முழுக்க இருந்து ஆர்டர் போடுறாங்க. இப்போ இங்கேருந்து கூட நம்ம வந்து ஜன்தன் மந்தேர்னு அவங்க ஃபோன் நம்பர்லாம் போட்டு இந்த மாதிரி 100 பிஸா 100 பர்கரு அல்லது சப்பாத்தி 200 சப்பாத்தி எப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா அங்கே போய் கொடுக்குறாங்க. அங்கே அப்போ அந்த சிஜேபி இருக்கு இல்லையா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதனுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எங்களுக்கு போதுமான உணவு வந்துருச்சு, இனிமேல் ஆர்டர் யாரும் பண்ணாதீங்க இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது. இப்போ பிஜேபி அமைச்சர் நட்டா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்றாரு. வரதா இருந்தால் நீங்கள் இங்கே வாங்க, நாங்கள் அங்கே வரமாட்டோம், இல்லை 2 பேருக்கு நியூட்ரலாக ஒரு இடத்துல சந்திப்போம், உங்கள் வீட்டுக்கு அலுவலகத்துக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் பிளேஸில் சந்திப்போம்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து மாணவர்களுடைய கைதான் வந்து ஓங்கிட்டு இருக்குது. அதனால் மோடி வந்து கல்வி அமைச்சரை நீக்கினாருன்னா தப்பிப்பார், முடியாது அப்படின்னு ஈகோயிஸ்டுக்காக இருந்தாருன்னா அவரையே நீக்க சொல்லி கூட அந்த போராட்டம் வரும். நிறைய விஷயங்கள் தெளிவாக சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.